சௌடேஸ்வரி தாயே போற்றி போற்றி. இதோ ஆடி வெள்ளியின் 2வது வெள்ளிக்கிழமை ஊஞ்சல் உற்சவத்தோடு இங்கே சௌடேஸ்வரி தாயாரினுடைய உற்சவ திருமேனி மற்றும் சந்திரசேகர ஆனந்தவல்லி தாயாரோடு ஊஞ்சல் உற்சவத்திலே எழுந்தருளி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய வகையிலே ஆலயத்தின் முன்பாகவே காத்து கொண்டிருக்கின்றார் அருள்மழை பொழிவதற்காக. கோவை மாநகரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்திரசேகரர் ஆனந்தவல்லி தாயார் ஊஞ்சல் உற்சவத்திலே அருள்பாலிக்க ராமலிங்க சௌடேஸ்வரி கஜ வாகனத்திலே இன்று அருள்பாலித்தார். அந்த வகையிலே ஆடி வெள்ளியின் 2வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ராமலிங்க சௌடேஸ்வரி தாய்க்கு கஜ வாகனத்திலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய வகையிலே அவருடைய அலங்காரம் இடம்பெற்றிருந்தது. அன்னை ராமலிங்க சௌடேஸ்வரி கஜ வாகனத்தில் அற்புதமாக எழுந்தருளி அபய வரத முத்திரைகளுடன் இங்கே நமக்கு அபயம் தரவும் வரம் தரவும் காத்து கொண்டிருக்கின்றார். அன்னையை பணிந்து வணங்குவோர்க்கு எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் அன்னை பரிபூரணமாக அருள்பாலிக்க இதோ கஜவாகனத்திலே எழுந்தருளி நம் இல்லம் தேடி வர காத்து கொண்டிருக்கின்றார். கஜவாகனத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை ராமலிங்க சௌடேஸ்வரியினுடைய பூரண நல்லருள் நாம் அனைவருக்கும் கிடைப்பதாக இங்கே அன்னையை பணிந்து வணங்குவோமாக. அன்னையினுடைய பரிபூர்ண அருள் இந்த ஆடி மாதத்தில் மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் நமக்கு சித்திப்பதாக அன்னையினுடைய கற்பூர நீராஜனத்திலே கற்பூர ஜோதியிலே அன்னை நம்மோடு கரைவாளாக அன்னையை பாதார விந்தங்களில் பணிந்து அன்னையினுடைய அருள் மழைக்கு பாத்திரமாவோம். ராமலிங்க சௌடேஸ்வரி தாயே போற்றி போற்றி. ராமலிங்கேஸ்வர சௌடேஸ்வரி தாயே போற்றி போற்றி. சௌடேஸ்வரியின் பாதம் பணிவோமாக.